இந்த படத்தோட கதை என்னன்னா, மினிஸ்டரா இருக்கிற பவன் தேர்தல் டைமிங்ல மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக 446 கோடியை ஆண்ட்ரியாவோட சூப்பர் மார்க்கெட்ல ஒளிச்சு வச்சிருக்காரு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட எம்ஆர்ஆ தான் மாஸ்க் போட்ட ஒரு கும்பல் அந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப மொத்த பொறுப்பும் ஆண்ட்ரியா தலைமையில விழுகுது. கொள்ளையடிச்சிட்டு போன பணத்தை கண்டுபிடிக்க எத்திக்கலா ஒர்க் பண்ற பிரைவேட் டிடெக்டிவ் கவினை கான்டாக்ட் பண்றாங்க. அந்த டீலுக்கு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற பல ட்விஸ்ட் கவின் உயிருக்கே ஆபத்தா வருது. ஆண்ட்ரியா யாரு, மினிஸ்டருக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் அப்படி என்ன சம்பந்தம், உண்மையிலே அந்த பணத்தை கொள்ளையடிச்சவங்க யாரு, அதை கவின் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, டைரக்டர் நெல்சனோட வாய்ஸ் ஓவர்ல தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் மட்டும் ஆகல, படம் ஃபுல்லா ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. படம் எடுத்தோடனே இன்ட்ரோல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. மொத்த கதையும் அங்கேயே சொல்லிடுறாங்க. கவினுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, ஆண்ட்ரியாக்கு ஒரு பேக் ஸ்டோரி, ருகானி சர்மாக்கு ஒரு பேக் ஸ்டோரி, பவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரின்னு சொல்லிட்டு படத்துல ஏகப்பட்ட சப்ளாட்ஸ் எதுவுமே மனசுல நிக்கல. ஏன்னா ஸ்கிரீன் பிளே ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல யாரோட வாய்ஸ் ஓவர் வருதுன்னே தெரியல, எல்லாருமே கதை சொல்றாங்க. சில சீன்ஸ் அங்கங்க நல்லா இருக்கு. செகண்ட் ஹாப்ல அதே ஸ்பீட் கிரேல தான் ஸ்கிரீன் பிளே ஓடுது. ஏகப்பட்ட டெஸ்ட் கிளைமேக்ஸோட படம் முடியுது. ஹியூமர் ஒர்க் ஆன அளவுக்கு எமோஷன் எங்கேயுமே ஒர்க் ஆகல. இப்ப வர படம்லாம் 3 மணி நேரம் எடுத்து நம்மள சாவடிக்கிறாங்க, இல்ல இந்த மாதிரி 2 மணி நேரம் எடுத்து கதையை சாவடிக்கிறாங்க. என்னத்த சொல்ல.